எஸ்எஸ்ஆர்ஜே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சுவையான சூப்பரான இறால் குழம்பு எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சூப்பரான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். அது வெஜ்ஜு குழம்பாக இருந்தாலும் சரி, நான்வெஜ் குழம்பாக இருந்தாலும் சரி. இப்போ புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்பு, அதேமாரி மீன் குழம்பு, சிக்கன் குழம்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றாமலே குழம்பு ரொம்ப திக்காக இருக்கும். அது என்ன டிப்ஸுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோலையே சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இறாலை நல்லா கழுவிக்கலாம். ஒரு 4-5 கழுவு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு டிப்ஸு சொன்னேன் இல்லையா, அது என்னங்கிறத இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம குழம்புக்கு எவ்வளவு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி சேர்க்குறோம் அப்படிங்கிறது தான். நம்ம தேவையான அளவு வெங்காயம் தக்காளியை எடுத்துக்கிட்டு எப்பொழுதுமே நம்ம வதக்குவோம். ஆனால் இதில் வதக்காமல் வெங்காயம் தக்காளியை நம்ம மிக்சியில் நல்லா நைவாக அரைச்சிக்கணும். நல்லா மசிய தண்ணி ஊற்றாமல் நல்லா மசிய அரைச்சிக்கணும். எப்பொழுதுமே வதக்குவோம், ஆனால் வதக்காமல் நல்லா மசிய அரைச்சிக்கணும். குழம்புக்கு தேவையான அளவு நம்ம புளியை எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு பூண்டு, வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் சீரகம் எடுத்திருக்கேன் இறால் குழம்புக்கு. இப்போ ஒரு கடாயில் ஆயில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா வெந்தயம், இது மூணையும் நல்லா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கையளவு பூண்டு எடுத்திருக்கேன். இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கங்க. அந்த வெந்தயம், கடுகு, சீரகம் கருகாமல் பார்த்துக்கணும். அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டே நீங்கள் வதக்குங்க. பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கங்க. வெங்காயம் தக்காளியை நம்ம வதக்குவோம், ஆனால் இதில் வெங்காயம் தக்காளியை அரைச்சிட்டு நம்ம இதில் வதக்குறோம். ஸோ நல்லா வதக்கணும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நான் கலந்த மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கரம் மசாலா, இது மூணுத்தையும் நல்லா சேர்த்துக்குங்க. நல்லா இப்போ வதக்குங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், சிம்மில் வச்சே நீங்கள் நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நம்ம குழம்பு திக்காக இருக்கிறதுக்கான சொன்ன டிப்ஸே இது தான். இப்போ நல்லா பாருங்கள், நான் வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு புளி தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், குழம்பு இன்னும் கொதிக்கவே இல்லை, ஆனால் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். தேங்காயும் நம்ம இன்னும் அரைச்சி ஊற்றலை, ஆனால் குழம்பு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், குழம்போட திக்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே நல்ல திக்காக இருக்கும். இது நம்ம புளிக்குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்பு, உருண்டை குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்புக்கு நம்ம இதேமாரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம்.
இறால் வெந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் இன்னும் குழம்பு ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, இறாலும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ குழம்போட இது பாருங்கள், நம்ம தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலை, ஆனால் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். சில பேர் வைக்கும்போது தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் ஊற்றுவாங்க, இல்லைன்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுமாரிலாம் எதுவுமே செய்ய வேணாம். குழம்பு நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ சுவையான சூப்பரான இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் SSRJ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சுவையான சூப்பரான இறால் குழம்பு ரெடி.